கண்டன உரையாற்றுவதற்காக மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர் திரு ரத்னா அவர்கள். உடலினை உறுதிசை, அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினை கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர். மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமையை கொடுத்துவோம் என்றார் பாரதி. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கு சமூகத்தை எப்படி மாற்றிக்கொண்டு இருக்கு அப்படின்னா, மாதர் தம்மை இழிவுபடுத்தும் சமூகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு எது நேர்ந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத துறை ஒன்று இருக்குங்க, சமூக நலத்துறை. சமூகத்துல எப்படியான மோசமான நிகழ்வுகள் நடந்தாலும், எக்கேடு கட்டு போனாலும், எனக்கும் அதுக்கும் பொறுப்பு இல்லை, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போன்ற ஒரு துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, அம்மா கீதா ஜீவன் அவர்கள். இருக்கீங்க, எந்த துறைக்கு அமைச்சராக இருக்கீங்க? பெண்கள் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு முதல்ல உரிமை இருக்கா? பிள்ளைகள் 6 மாச குழந்தையா இருந்தாலும் கற்பழிப்பு செய்யப்படுறா, 60 வயது பாட்டியாக இருந்தாலும் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறா, திருமணம் முடித்து கணவன் வீட்டுக்கு வாழலாம் அப்படின்ற கனவுகளோட போற ஒரு பிள்ளை வரதட்சணை கொடுமையால தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறாள். அப்ப இந்த சமூகத்துல பெண் என்பவள் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாறிக்கொண்டு இருக்குது. அதை மாற்றிக்கொண்டு இருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கணும். இப்போ நம்ம நினைக்கலாம், இதனுடைய முதல் குற்றவாளி தங்கை ரதன்யா அவர்களுடைய தற்கொலை அப்படின்றது தற்கொலை கிடையாது, அது முதல்ல கொலை. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கொலையை செய்தவர் முதல் குற்றவாளி அவருடைய கணவர், அவருடைய மாமனார் மாமியார் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உண்மை அது இல்ல. இந்த ஆளுமையற்ற திறமையற்ற ஆட்சியாளராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களை தேர்வு செய்த ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். நீங்க போட்ட ஓட்டு தான் இன்றைக்கு ஒரு பிள்ளையை கொலை செய்திருக்கு. நீங்க எல்லாருமே இதற்கு பொறுப்பு. ஒரு கட்சி 5 வருடங்கள் என்ன வேணா, அதாவது 4 வருடங்கள் என்ன வேணா செய்யலாம். அடுத்த 6 மாதத்துல எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா உடனடியா ஓடி போய் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்ற நிலையில அந்த கட்சிகளை வைத்திருப்பவர்கள் இந்த மக்கள். அதனால முதல் குற்றவாளிகள் இந்த விஷயத்துல மக்களாகிய நீங்க தான். யார் யாரெல்லாம் 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டு இவர்களுக்கு வாக்கு செலுத்தி ஒரு தகுதி திறமை இல்லாத ஒரு ஆட்சியாளனை நீங்க கொண்டு வந்து அமர்த்தினீர்களோ, நீங்கள் ஒவ்வொருவரும் குற்றவாளிகள். குற்றவாளி கூட்டிலே நிற்க வேண்டியவர்கள், நிற்க வைக்கப்பட வேண்டியவர்கள். அதனால எங்கேயோ நடந்துச்சு, யாருக்கும் நடந்துச்சுன்னா இருந்துடாதீங்க. இதே விஷயம் நாளைக்கு உங்க வீட்லயும் நடக்கும். நீங்க வந்து அதே கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல கூட இருக்கலாம். ஆனா உங்களோட பிள்ளைக்கோ உங்களுடைய மகனுக்கோ ஒரு காலேஜ்ல ஒரு சீட் வேணும்னு போய் கேட்டீங்கன்னா கூட நீங்க வந்து அந்த கட்சியில பல வருட காலமா உறுப்பினர்களா இருந்து, அடிப்படை உறுப்பினரா இருந்து உழைச்சிருக்கலாம், சுரட்டி ஓட்டிருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். ஆனா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கேட்டு போயிருந்தீங்கன்னா அங்க நிற்பது பணம், காசு. இந்த திராவிட மாடல் அரசு காசை பார்த்தால் என்ன வேணா செய்யும். அப்ப எல்லா இடத்துலயும் காசு பணம். அதுதான் இன்னைக்கு அந்த பிள்ளையும் கொலை செய்திருக்கு. இந்த வரதட்சணை அப்படின்ற காசு பணம் தான் இந்த பிள்ளையை கொலை செய்திருக்கு. நாங்க எதற்காக பிள்ளை பெற்று வளர்த்துறோம் சொல்லுங்க? நம்ம வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, வயிற்று கட்டி வாய கட்டி பிள்ளைய வளர்த்தமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது சாதாரண விஷயம் இல்லைங்க. வயிற்று கட்டி வாய கட்டின்ற அந்த வார்த்தை சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வரையும் வளகாப்பு நடத்தி அந்த பிள்ளைய ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாங்க. அந்த பிள்ளை என்னென்ன கேக்குதோ கொடுத்து சாப்பிட வச்சு அழகு பார்ப்பாங்க. ஆனா குழந்தை பிறந்த உடனே பத்திய சோறு கொடுப்பாங்க. ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும். பிள்ளை பெற்ற அத்தனை பேருக்கும் தெரியும், தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ரொம்ப தாகம் எடுக்கும். தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம அம்மா தான் நம்ம கூட இருந்து பணிவிடைகள்லாம் செய்வாங்க. ஆனா அந்த சில காலம் அந்த பத்திய சோறு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த சில காலம் நம்மளுடைய அம்மாவே நமக்கு வில்லியா தெரிவாங்க. ஏன்னா நமக்கு அவ்வளவு தண்ணி தாகம் எடுக்கும். தாகம் தீர அளவு தண்ணி கொடுக்க மாட்டாங்க.
இருக்கட்டும். நீங்க சரியானவர்களை தேர்வு செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு சிந்தனை மட்டும் உங்களுடைய எண்ணத்துல பூத்திக்கோங்க. இல்லாட்டினா இதே விஷயம் நாளைக்கு உங்க வீட்டுல நடக்கும், உங்க பக்கத்து வீட்டுல நடக்கும், உங்களுக்கே நடக்கும். இறுதியா சொல்லிக் கொள்வது என்ன அப்படின்னா, ஐயா காமராசர் அவர்கள் இருந்தா அவருடைய ஆட்சி காலத்துல எல்லோருமே ரொம்ப, அதாவது தொழில் வளர்ச்சி அடைந்திருந்தது தமிழ்நாடு. அடுத்தது விவசாயம் எல்லாமும் நல்லா இருந்துச்சு, பெண்களும் ரொம்ப பாதுகாப்போட இருந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த திராவிடர்கள் கையில ஆட்சி போன பிறகு நம்ம இந்த நிலைக்கு வந்து நிக்கிறோம். அதனால இந்த நிலையை மாற்றுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் உங்களுடைய வாக்கு. நீங்க எந்த அரசியல் எந்த ஆட்சியாளர்கள் முன்னாடியும் போய் நின்று நீங்க போராடவே தேவையில்லை. உங்க கையில இருக்கக்கூடிய ஆயுதம் உங்களுடைய வாக்கு. அதை சரியான நபருக்கு, இந்த தமிழக மக்களை தன்னோட மக்களாக, தன்னுடைய அண்ணன் தம்பிகளாக, தன்னுடைய உறவாக நினைக்கிறவன் எவனோ அவனுக்கு உங்களுடைய வாக்கை செலுத்துங்க. அதுதான் தகுதியான ஒரு மனிதனுக்கு நம்ம செலுத்துற வாக்குன்ற மன நிறைவாக உங்களுக்கு இருக்கும். தங்கை கன்யா உன்னுடைய இந்த தற்கொலை கொலைதான், தற்கொலை கிடையாது. இதற்கு நம்ம தான் பொறுப்பேற்கணும். இறுதி வரை அந்த குடும்பத்திற்கு நம்ம ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருந்து இந்த வழக்கின் மூலம் அவர்களுக்கு சரியான நீதி கிடைக்க நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து போராடியே ஆக வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். நன்றி. அடுத்ததாக மாநில கொள்கை